ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புவின் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான, வெளியில கிறிஸ்பியா உள்ள ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு இனிப்பு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய பவுல்ல 2 கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 இன்ச் அளவு பட்டை, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். கோதுமை மாவோட நம்ம பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்ச சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவு சுகர் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவை அப்படின்னா 2 கப் சுகர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்ச சுகர் அங்கங்க கட்டியா நிற்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு மாவை நம்ம கரைச்சிக்கலாம். இதை 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில எண்ணெய் சுடேறினதுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டியில இந்த மாவை எடுத்து ஊத்திக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான, வெளியில கிறிஸ்பியா உள்ள ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு போண்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டினா வெள்ளைப்பாகு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மறக்காம வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர், பை.